அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சிமிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நலமாய்க்கிறோம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து எலுமிச்சம் பழத்தில் எப்படி ஊறுகாய் பண்ணலாம்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஊறுகாய் போடுறதுக்கு முதலாவது நீங்கள் எலுமிச்சம் பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊறுகாய் போடுறதுக்கு நீங்கள் எலுமிச்சம் பழம் வாங்கும் போதோ நல்லா பழுத்த காய்கறி பார்த்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஊறுகாய் செய்வாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். எங்களோட ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் போடக்கிட்ட எப்பவுமே மண் சட்டி அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் உப்பும் புளியும் சேர்றதால தாக்கமடையும். அதனால் அலுமினியம் பாத்திரங்கள் அல்லது செப்பு பாத்திரங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லமில்லை. நாங்கள் இன்றைக்கி மண் சட்டி ஒன்றில் தான் நாங்கள் ஊறுகாயை போட போகிறோம். ஃபர்ஸ்டில் நீங்கள் எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் நடுவை உப்பை வச்சு நாங்கள் அந்த சட்டியில் வச்சுக்கொள்வோம். சில பேர் ஊறுகாய் செய்யும் போது இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி நடுவை உப்பை வச்சு அதை வெயிலில் உலர்த்தி எடுப்பாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி அப்படி செய்யலை. எங்களோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணத இந்த ரெசிபி எங்களோட உம்மா செய்கிற ரெசிபி தான். அவங்க செய்கிற ஊறுகாய் வந்து எப்போவுமே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதான் நான் நினச்சேன் இந்த ரெசிப்பியை கட்டாயம் எங்களோட வியூவர்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு. அதான் நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுதேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாயை வந்து காற்று போகாமல் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சங்கண்டா நிறைய நாட்களுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இருந்தங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஊறுகாய்க்கு அடுத்ததாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறது வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி சின்ன கொச்சிக்காய், ஈரு கொச்சிக்காய் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த கொச்சிக்காய் ஜாதிகள் இருந்தால் அதுகளையும் சின்னதாக நடுவாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் எங்களுக்கு எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நடுவால் கீறிட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஊறுகாயை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் வேக வைக்காமல் லேசாக அரை வேகுவல்ற நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நீங்கள் துண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் பவர் கட் ஆகிட்டு ஸ்ரீலங்காவில் இப்போ பவர் கட் ஆகிறது சாதாரண ஒரு விஷயம் ஆயிட்டுது.
நாங்கள் பவர் கட் ஆகினாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் ரெசிபியை நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் சேர்த்தின துண்டு கொச்சிக்காவை நாங்கள் நல்லா அமர்த்தி விடுவோம். அமர்த்தி விட்டு அதுவும் நல்லா உள்ளுக்கு சேர்றத மாதிரி நீங்கள் அமர்த்தி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஊறுகாய் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு போத்தலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்கண்டா உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இதை பாவிக்கலும். காற்று போகாமல் கை போடாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியாக சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.